நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர்னு பாட்டு பாடுறோம். ஆனால் அந்த பெரியவரை நம்மளால் உணர முடிவதே இல்லை. ஒரு வியாதி வந்துருச்சுன்னா இந்த வியாதிக்கு யார் பெரிய டாக்டர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி அந்த பெரிய டாக்டர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர் சொல்கிற நேரத்தில் போய் நம்ம காத்திருக்கிறோம். சில நேரத்தில் அவர் இருக்க மாட்டார், சில நேரத்தில் இருப்பார். ஆனால் நம்முடைய தேவன் பெரியவர். நம்ம வேண்டிக் கொள்கிறதான நேரங்களிலெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஆமாம், இப்படிப்பட்ட தெய்வனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி காலை வேளையில் சில பாடல்கள் எல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க கோயரில். அப்போ நான் உள்ளே இருந்துட்டு நான் எனக்குள்ளாரே ஒரு கேள்வி கேட்டேன். என்ன ஆண்டவரே, நீங்கள் நல்லவர் வல்லவர்லாம் பாடுறோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் சபையில் நிறைய பேருக்கு பிரச்சனைகளாக இருக்குது. இப்போ ஜீவன் அவங்க அப்பாவுக்கு ஒரு 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 கட்டி ஒன்று வந்திருக்கு. அது அவங்க கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படி பிரச்சனையும் போராட்டமாக இருக்குது. ஆனால் நாங்கள் நல்லா பாட்டு பாடிட்டு இருக்கிறோம். வெளியிலேருந்து கேட்குறவங்க எல்லாமே ஆமாம் கர்த்தர் நல்லவர்னு அவங்களும் கேட்டுக்கிட்டு தான் போகிறாங்க, சொல்கிறாங்க. நாங்களும் அப்படி தான் நம்புகிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எந்த பெரிய காரியமுமே இதுவரையிலுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி நான் கிதியோன் மாதிரி நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எங்களுடைய முற்பிதாக்கள் சொன்னாங்க, நீங்கள் அதை பண்ணீங்க இதை பண்ணீங்கன்னு சொல்லி. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போது திடீர்னு எனக்குள்ள ஒரு ஆண்டவருடைய சத்தம், ஐ ஆம் த சூப்பர் நேச்சுரல் காட் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வந்துச்சு. நான் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு தெய்வம் நான் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்போது அவர் நமக்குள்ளே இருந்தார்னா சாதாரண காரியத்தை விட சூப்பர் நேச்சுரல் திங்ஸை அவர் கொடுக்க போகிறார். இனி வருகிறதான நாட்களில் அப்படிப்பட்டதான சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் நம்முடைய சபையில் நம்முடைய ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையுமே கர்த்தர் சூப்பர் நேச்சுரல் திங்ஸை கர்த்தர் கொடுக்க போகிறார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நான் ஆராதிக்கிறதான தேவன் அவர் சூப்பர் நேச்சுரல் காட். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான தேவன் அவர் தான் நம்முடைய வாழ்க்கையை அதிசயமாக செய்கிறார். எத்தனையோ காரியங்களை நம்ம இப்போ சங்கர் சொன்ன மாதிரி அந்த 36,000 ரூபா, அதுக்கு முன்னாடி 50,000 ரூபா 1 லட்சம் வாங்கினவங்களாம் கூட போயிட்டாங்க. ஆனால் இந்த 36,000 ரூபாயை நம்ம அவர்கிட்ட விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது அதை நம்மளை அறியாமலேயே நம்ம அக்கௌண்ட்டுக்கு விழுந்துருது இல்லைங்களா? அப்போ அது நம்ம என்ன யோசித்தோம், அப்போ அதெல்லாம் நம்ம கேட்காம என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டோம். கேட்டிருந்தப்பனா கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார், அவருடைய மகிமையின்படி, அவருடைய நாம மகிமைக்காக, நம்முடைய விசுவாசத்தின்படி அவர் என்ன பண்ணுவார், நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். இன்னொரு காரியத்தை வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான வசனம் தான். மத்தேயு 16 அதிகாரம் 18ஆம் வசனமும் 19ஆம் வசனமும், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இது பேதுருவுக்கு கொடுத்ததான ஒரு வாக்கு தத்தம். அவர் என்ன சொல்கிறாரு, உன் மேலே என் சபையை நான் கட்ட போகிறேன், உன்னை நம்பி நான் இந்த ஊழியத்தை கொடுத்துருக்குறேன், நீ கட்டுகிறதான ஊழியத்தில் நான் ஏன் சபையை என்ன பண்ண போகிறேன், உன் மேலே கட்ட போகிறேன், நீ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுத்துருக்குறேன். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வசனம் பார்த்தீங்களா? எந்த திறவுகோலை கொடுத்துருக்கிறாரா? பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போது நம்ம அதை பூட்டி எது வேணாலும் அதுக்குள்ளே நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும், எப்போ வேணாலும் எக்ஸசைஸ் பண்ணலாம் இல்லைங்களா? அது இந்த டைம் தான். இப்போ பேங்க்கில் போய் சேஃப்டி லாக்கர் நம்ம பேரில் இருந்தாலும் அந்த சேஃப்டி லாக்கரை அவங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த காலையில் 10 மணிலேருந்து மதியானம் 3 மணி 4 மணி வரலும் அவனை போய் ஆப்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவன் மூடிட்டா திருப்பி அடுத்த நாள் தான் காத்திருக்கணும். ஆனால் நமக்கு நம்முடைய தேவன் கொடுத்துருக்கிற சாவி 24 மணி நேரமும், நைட்டு 12 மணி ஆனாலும் சரி, 3 மணி ஆனாலும் சரி, 10 மணி ஆனாலும் சரி, அந்த நேரத்தில் போய் நம்ம அவருடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் தேவ நாம மகிமைக்காக அவர் அந்த காரியங்களை செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை வார்த்தையை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு அதை மறந்து போயிடுறோம், நம்ம ஆராதிக்கிறதான தேவன் யார் என்று சொல்லி.
இப்போ இந்த நாளிலே கர்த்தர் அதை நமக்கு உணர்த்துகிறார். நான் யாருன்றதை முதலாவது நீ தெரிஞ்சுக்கோ. அவர் யார்? இப்போ உங்ககிட்ட நீங்கள் வணங்குகிற தேவன் இயேசு யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லலாம், இயேசுங்க, அவர் இப்படி வந்தாருங்க, இப்படி பிறந்தாருங்க, செத்து போனாருங்க, சிலுவையில் அடித்தாங்க, 3ஆம் நாள் உயிரோடு வந்தாருங்க, மேலே போயிட்டாருங்க, மறுபடியும் வரப்போகிறாருங்க. இதுதான். இதை தவிர வேறு என்ன அவங்க இயேசுக்கிட்ட என்ன இருக்குது? வேறு பிரத்யேகமாக என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சர்வ வல்லவர். எப்படி நிரூபிக்கிறோம்? சர்வ வல்லவர்ன்றதை எப்படி நிரூபிக்க போகிறோம்? ஒன்றுமில்லை. ஆனால் எதை தராரு? அது எதுக்கு? அதுக்கு என்ன ஒரு அத்தாட்சி இருக்குது? இல்லை, என்ன அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது? உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இருக்கா? சொல்லலாமா நம்மளால்? அதுதான், எனக்கு செஞ்சிருக்கிறார், எனக்கு செய்வார், எனக்கு செய்ய போகிறவர் அவர். நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். என்னுடைய முற்பிதாக்கள் வழியில் எங்கள் அம்மா காலத்தில், எங்கள் அப்பா காலத்தில் செய்தவர் என் காலத்தில் செய்வார். என் பிள்ளையுடைய காலத்தில், என் பேரப்பிள்ளைகளுடைய காலத்திலையும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது அதை நம்முடைய மூளையில் நம்ம தெளிவாக கொண்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா அவன் போடுற ரெக்கார்டு அவன் பண்ணி வச்சுருக்கான். நான் இந்த போன அந்த பாஸ்டிங் ப்ரேயரில் நான் ஒரு மெசேஜ் கொடுத்தேன். அது இனிமேல் தான் அவங்களுக்கு வரும். அதை நீங்கள் பாருங்கள். அந்த மெசேஜில் மூளை பகுதியில் நடக்கிறதான யுத்தம். அப்போது நம்முடைய மூளை பகுதியில் அவன் விசிடி பிளேயர் வச்சுருக்கிறான், டிவிடி பிளேயர் வச்சுருக்கிறான். அதில் எல்லாத்துலேயுமே ப்ரீ ரெக்கார்டடு நிறைய காரியம், நம்முடைய வாழ்க்கையில் நடக்காத காரியங்களை நடப்பதாக அவன் என்ன பண்ணிட்டான், ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறான். இப்போ நீ காலையில் ஒரு சகோதரி வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பலவீனம் வந்துடுச்சு. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த இடத்துல ஈரல் அப்படியே குதிக்குது, துள்ளுது அப்படின்றாங்க. இப்போ ஈரல் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, ஈரல் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? விளைச்சிக்கா எந்த இடத்துல இருக்குது? அங்கே தான் இருக்குதா? ஈரல் அங்கே தான் இருக்கா? படித்தவங்க தெரியுமா உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு? ஈரல் எங்கே இருக்குது தெரியுமா? சயின்ஸ் படிச்சிருக்கிறீங்களா? கணக்கா ஈரல் எங்கேம்மா இருக்குது? இந்த இடத்துல இருக்குதா? நுரையீரல் எந்த இடத்துல இருக்குது? மேலே இருக்குது, நடுவில் இருக்குது. சரி, இப்போது அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த இடத்துல ஈரல் துடிக்குது. நான் நினச்சேன், நான் படித்தேன், ஆனால் படித்த நேரத்தில் எனக்கு எங்கே ஈரல் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் படிக்காதவங்க இவங்க சொல்கிறாங்களே, கரெக்டாக சொல்கிறாங்களோ அப்படின்னா ஏதோ ஒரு அவங்களுக்கு என்ன பண்ணிட்டான், அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும்பொழுது கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சான், மயக்கம் வந்துடுச்சான். உடனே அவங்களுக்கு ஈரலில் கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அப்போ அந்த டாக்டர் சொன்னதான வார்த்தை, நீ ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டோமா அப்படின்னு. இப்போ இவங்க கீழே குனிஞ்சு வேலை செய்யும்பொழுது ஒரு மாதிரி மயக்கம் வந்தோடனே இவங்களுக்கு டக்குன்னு அந்த டாக்டர் சொன்னதான வார்த்தை ரீப்ளே ஆகுது, நீ ரொம்ப நாளைக்கு இருக்குமா போட்ட, சீக்கிரமாக செத்து போயிடுவேன். உடனே அதுக்கு சிம்டம் என்ன? இந்த இடத்துல ஈரல் துடிக்குது. சரி இருங்க, நான் சொல்கிறேன். ஈரல் துடிக்குது. இப்போ இது எப்படி இவங்களுக்கு தெரியும்? என் ஃப்ரெண்டு ராஜன் இருக்கிறார், பாஸ்டர் ராஜன், அவங்களுடைய அக்காவும் அப்படி தான். அவங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு கொலை வலிக்குதுடா அப்படின்னாங்க. அப்போது டேவிட் ராஜன் கேட்டார், கொலை எங்கேம்மா இருக்குது அப்படின்னு. கொலை இங்கே தான் இருக்குது. கொலைனா என்னது? இது இருதயம்னு நினைக்கிறேன் அவங்க சொல்கிற இதில். கொலை ரொம்ப வலிக்குதுடா அப்படின்னாங்க. அப்போது நானும் பக்கத்தில் தான் இருந்தேன். நான் சொன்னேன், நான் படிச்சிருக்கிறேன், நீ படிக்காதவ, ஆனால் கொலை எங்கே இருக்குதுன்னு எனக்கே தெரியாது, ஆனால் நீ படிக்காத உனக்கு கரெக்டாக இங்கே இருக்குதுன்ற அது எப்படி உனக்கு தெரியுது அப்படின்னா, வலிக்கிறதுனால அது கொலையாயிடுமா? கொலைனா கொலை இல்லை, கொலை இல்லை. கொலைனா இருதயத்தை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறவங்க, இருதயம். அப்போது அவங்க இங்கே காமிக்கிறாங்க கொலை இங்கே இருக்குதுன்னு. இப்போ சொன்னார், நான் எனக்கே தெரியல, ஆனால் நீ சொல்கிற அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி இவங்களுக்குள்ள ப்ரீ ரெக்கார்டு பண்ணி பிசாசு என்ன பண்ணிட்டான், இவங்க சிந்தைகளுக்குள்ளார சில டிவிடி பிளேயர்ஸையும் சில சிடி பிளேயர்ஸையும் உள்ளே வச்சிருக்கிறான்.
இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வந்த உடனேயே அந்த டிவிடி பிளேயர் ஓப்பன் ஆகுது. அவங்க கண்ணுக்கு தெரியுது, இங்கே இருக்கிற ஈரல் வந்து துடிக்குது, இங்கே இருக்கிற கொலை வந்து இப்போ ரொம்ப வலிக்குது. அப்போ என் ஃப்ரெண்டு கேட்டார், நீ இதை நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் கொலையில் எதுவுமே நடக்கலையே, நல்லா தானே இருக்கிற அப்படின்னு சொன்னேன். இன்னும் இருக்கிறாங்க அவங்க. அப்போது இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா, இந்த ப்ரீ ரெக்கார்டடு அவன் வச்சுருக்கான், எல்லாருடைய மைண்ட்லேயுமே இருக்கும். நீ காலையில் இன்னொரு சகோதரி கூட வந்தாங்க, சொன்னாங்க அவங்களுக்கு எலும்பில் கொஞ்சம் பிரச்சனை, பின்னாடி வந்து முதுகில் ஏதோ பிரச்சனையா. அப்போது அவங்க வீட்டில் இன்னொருத்தர் கூட கொஞ்சம் முதுகில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு ஒன்று இந்த மகளுக்கு அந்த பிசாசு சொல்கிறான், வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி உனக்கும் எலும்பு வலி வந்துருச்சு. உடனே அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்களுக்கு வந்த மாதிரியே உனக்கும் வந்துருச்சு அப்படின்றாங்க. அப்போது இது படுக்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை முதுகு மேலே ஏறி மிதிக்க சொல்கிறாங்களாம். நான் சொன்னேன், அப்படிலாம் பண்ணக்கூடாதும்மா, அந்த பிள்ளைங்க மிதித்து வேறு ஏதாவது ஆகிடும், நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் நான் இந்த காரியத்தை சொன்னேன். நான் காலை வேளையில் நான் ஜெபம் பண்ணிவிட்டு, நீங்கள் இங்கே எல்லாமே ஆராதனையில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எங்கப்பா நீங்கள் செய்ததான அற்புதம், ஏன் எங்கள் குடும்பத்தில் இப்படி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது? அப்போ தான் சொன்னார், ஐ எம் த சூப்பர் நேச்சுரல் காட். ஹல்லேலூயா. அதை நம்ம பார்க்கணுன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆயத்தம் ஒன்று இருக்கணும், அதுக்காக ஒரு தகுதி ஒன்று இருக்கணும். இப்போ நம்ம மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துருக்குறோம், ஞானஸ்நானம்லாம் எடுத்துட்டோம், எல்லாமே ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான். அப்போ ஏன் இன்னும் நடக்கலை? நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே மறைந்திருக்கிற தலைமுறை வழியாய் வந்ததான சில சாபத்தினுடைய வல்லமைகள், சில விரோதிகள் நமக்குள்ளாகவே இருக்கிறாங்க, நம்ம குடும்பத்துக்குள்ளாகவே இருக்கிறாங்க. இவங்க தான் இப்போ நமக்கு எதிராக போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வெற்றியை நாம் எளிதாக பெறக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு தோற்று போயிடுறோம் அப்படின்னா, வெளியிலேருந்து வர விரோதிகள் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நமக்குள்ளாரையே இருந்துக்கிட்டு வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களை நம்ம கண்டுபிடிக்கலன்னு முடியலன்னு வச்சுங்க, எளிதாக பிசாசு நம்மை மேற்கொண்டுருவான். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ ஒரு விரோதி வெளியிலேருந்து வந்தால் நம்மளை பார்த்து என்ன பண்ணிடலாம், அடிச்சிடலாம், வெட்டிடலாம், உதச்சிடலாம், என்ன வேணாலும் பண்ணுறான். ஆனால் ஒருத்தன் எனக்குள்ளாரியே இருந்துக்கிட்டு எனக்கு விரோதமாக தீமை செஞ்சானா எனக்கு தெரியாது, அவன் என்னுடைய விரோதினே தெரியாது, அவன் என் சரீரத்துக்குள்ளார தான் இருக்கிறான். அதில் மூளை ஒன்று, நாக்கு ஒன்று, வாய் ஒன்று, கை ஒன்று, இப்படி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விரோதிங்க நமக்குள்ளாரியே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நம்மளை விரோதிங்கன்னு நம்ம நினைக்கிறதில்ல. என் கை அருமையான கை, என் கண் அருமையான கண், பார்க்க சொல்கிறது எல்லாத்தையும் பார்க்க வேண்டான்றதெல்லாம் கூட நல்லா பார்க்கும், ஞாபகமாக நல்லா வச்சுக்கும் மூளை. அது என்ன பண்ணும், அப்பப்போ அது வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கும். என்ன இன்ஃபர்மேஷன்? நல்ல இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்காது. வசனம் வாசித்தா அதை மனசுலேயே தங்க விடாது, அது பொறுக்கி எடுத்துடுவோம். தேவையில்லாத குப்பை கூலம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, எங்கள் தாத்தா காலத்தில் நடந்தது. எங்கள் அம்மா அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க, அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்தாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா நிறைய நேரத்தில் உட்காந்துட்டு என்கிட்ட கதையாக சொல்லுவாங்க. நான் சொன்னேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காதாம்மா, அதெல்லாம் சொல்லாதேம்மா, பாஸ்ட் எல்லாம் போயிடுச்சு இல்லைம்மா, அது ஏமா நம்ம மறுபடியும் நினைக்கணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும்டா. கத்தர் எதுலேருந்து உதவி செஞ்சு வெளியே கொண்டு வந்திருக்கிறாரில்ல, ஏன் அதை பழசு நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்போது எங்கள் அம்மாக்குள்ளே இருந்ததான அந்த மூளையில் அந்த பழைய நடந்ததான அந்த காரியங்கள் இது அது எல்லாமே நல்லா சொல்லுவாங்க, பயங்கரமாக சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அந்த ஞாபகம்லாம் இருக்கிறதில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது தேவனை மாத்திரம் தான் நம்முடைய நம்பிக்கையாக வைக்கணும், அவரை மாத்திரம் தான் நமக்கு உறுதியாக வச்சுக்கணும். அவன் சொல்கிறதான அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம கேட்கவே கூடாது. கேட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையுமே நாரடித்து நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்திடுவான், காலத்துக்கு முன்னாடியே செத்து போயிடுவோம். நமக்கென்று ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி உங்களை சாகடிக்கணும்னு ஒரு திட்டத்தோட உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே ஒரு விரோதி செயல்படுறான். அவன் தான் சொல்கிறான், உங்கள் நாவு மூலமாக அந்த அம்மா சொல்கிறாங்க காலையில், எனக்கு எப்போ சாவு வருதுன்னு தெரியல, அதனால் நான் என் பையன்கிட்டே எல்லாம் ஒழுங்காக பார்த்துங்கடா, குடும்பத்தெல்லாம் நடத்துங்கடான்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. இப்போ இது யார் சொன்னது? இவங்களுக்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிது? உள்ளே இருக்கிறதான அந்த யோசனை அது என்ன பண்ணுது, அடுத்ததாக நாக்கை வச்சு பேச வைக்குது. ஏன்னா நாவின் அதிகாரத்தில் தான் ஜீவனும் மரணமும் உண்டு. அதை விரும்புகிறவன்
ஜீவக்கனியை புசிப்பான், மரண கனியை விரும்புகிறவன் மரண கனியை புசிப்பான். இப்போ நமக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துக்கிறதுன்னு. அப்போ நமக்குள்ளாரியே இருக்குது நிறைய விரோதிகள். இன்றைக்கி நம்ம வேறு வெளியெல்லாம் மாதிரி சுற்றி தேடவே வேண்டாம். நம்முடைய விரோதிகள் நமக்குள்ளாகவே இருக்கிறாங்க. நமக்குள்ள சர்வ வல்லவர் இருந்தார்னா அவர் என்ன பண்ணுவார்? விரோதிகளெல்லாம் சங்கரித்து போட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் நம்ம அவருக்கு விடுறதே இல்லை, அவர்கிட்ட கொடுக்கறதே இல்லை. ஆண்டவரே, என் விரோதிகள் எனக்குள்ளேருந்து செயல்படுகிற, என் எண்ணத்தில் கிரியை செய்கிற, என் வாயில் பேச வைக்கிற, என் கையை தீமையான காரியங்களை தொடுமடியாக செய்ய வைக்கிற, காலை தவறான இடத்துக்கு நடத்தக்கூடியதான அந்த தீமையான காரியங்கள் எல்லாத்தையுமே ஏசப்பா நீங்கள் என்னை விட்டு வெட்டி போட்டுருங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறதே இல்லை. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ தொல்லையும் பிரச்சனைகளுமா இருக்குது. இப்போ விரோதி யார் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, என் மாமியார், என் மாமனார், என் அந்த நாத்தனா, என் கொழுந்தனார், இவங்கள தான் நம்ம காமிச்சிட்டே இருக்கிறோம். ஆனால் விரோதிகள் யார் தெரியுமா? நான் சொல்கிறேன், உங்களுடைய நாவு, உங்களுடைய மூளை, உங்களுடைய கால், உங்களுடைய கை, உங்களுடைய இருதயம். நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் நம்பினாலும் நம்பலனாலும் அவங்க தான் உங்களுடைய விரோதிகளாக இருக்கிறார்கள். இப்போ இந்த விரோதிகளை இனம் கண்டு கொண்டு அவர்களை வெளியேற்றும்படியாக தேவ சமூகத்தில் நாம் அவருடைய உதவியை கேட்க வேண்டும். அவர் கேட்கும் பொழுது நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இவன் ரொம்ப அழகாக இருக்கிறான், இவனுக்கு உதவி செய்வேன். அசிங்கமாக இருக்கிறான், இவனுக்கு உதவி செய்ய மாட்டேன். இவன் ரொம்ப வசதி இல்லவன், இவனுக்கு உதவி செய்கிறேன். வசதி இல்லாத இவனுக்கு உதவி செய்வேன் அப்படிலாம் சொல்கிறதே இல்லை. நம்ம எல்லாரையுமே ஒன்று போல நேசிக்கிறதான கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக எந்த விதமான வேறுபாடுமே கிடையாது. அப்படிப்பட்டதான தேவனை நீங்கள் ஆராதித்து கொண்டு நம்ம கஷ்டத்திலையும் கண்ணீரிலையும் இருப்பது இது யாருடைய தவறு என்று சொல்லி முதலாவது சற்று நேரம் நம்மளை யோசித்து பார்ப்போம். இது என்னுடைய தவறு, என்ன மேலே இருக்கிற தவறு. ஏன் நான் அதை என் விரோதியை நான் சரியாக டீல் பண்ணல, என் மூல பகுதியை நான் சரியாக இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கல, என் ரத்தத்துக்கு அந்த மூலப்பகுதிக்குள்ளே மறைஞ்சிருந்து கிரியை செய்கிறதான தீமையான வல்லமைகள் அவ்வப்போது என்னுடைய எண்ணத்தை தாறுமாறாக்கி கொண்டிருக்கிறது. என்னுடைய கனவில் தவறான காரியங்களை கொண்டு அந்த அபியாசிக்குது. இதெல்லாமே பிசாசு உபயோகப்படுத்துகிறதான ஆயுதங்கள். மத்தேயு 13:25 மனுஷர் நித்திரை செய்யும் பொழுது எதிரிகள் கோதுமைக்குள்ளாக கொண்டு வந்து களை செடிகளை விதைத்து விடுகிறார்கள். அப்போ அந்த எதிரி யார்? நமக்குள்ளாரியே இருக்கிறான். அவன் நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப வரதில்லை, தூங்கிட்டு இருக்கிறப்ப வந்துடுறான். அவன் கொண்டாந்து களை செடிகளெல்லாம் விதைச்சி போயிடுறான். நம்ம அறுவடை நேரத்துக்கு போனால் அங்கே அறுவடை செய்ய முடியறதில்லை. தவறான காரியங்களை தான் அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த அறுவடையை குறித்து நம்ம இன்னொரு இடத்துல வாசிக்கும் பொழுது நியாயாதிபதிகள், நான் அடிக்கடி இந்த பகுதியை தான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். நியாயாதிபதிகளில் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவு கூற போகிறேன். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம் எனக்கு. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையிலே ஒப்பு கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். 3ஆவது வசனம், இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் பொழுது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகார்த்தியாகிலும் ஆடு மாடுகள் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள். இப்போது இந்த இடத்துல இஸ்ரவேல் புத்திரருக்கு இந்த விரோதிகளை கர்த்தர் எழுப்புறார். அவங்க பேர் என்ன? அந்த விரோதிகள் பேர் மீதியானியர். இந்த மீதியானியர் கையில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்தாரு. ஏன் ஒப்பு கொடுக்குறாரு? அவங்க என்ன பண்ணுறாங்க? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததினாலே கர்த்தர் மீதியானியரின் கையில் இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்துட்டார். இப்போ இந்த மீதியானியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை குறித்து நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம்
இந்த மாதிரி இந்த இந்த வசனங்களை வாசிக்கிறப்போ நிறைய பேர் வாசிக்கவே மாட்டாங்க. இந்த புஸ்தகத்தில், நாளாகம புஸ்தகத்தில் இதை வாசிக்கவே மாட்டாங்க. வெறும் இவனை அவனை பெற்றான், இவனை பெற்றான், இப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. வேணாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, திருப்பிடுவாங்க. ஆனால் இதில் ஆண்டவர் ஒரு ரகசியத்தை வச்சிருக்கிறாரு. இந்த மீதியானியர் யாருன்றதை இங்கே தான் சொல்கிறாரு. நாளாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லோரும் எடுத்துங்க. நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஆபிரகாமின் மறுமணியாட்டியாகிய கேத்தூரால் பெற்ற குமாரர் சிம்ராம், யக்ஷான், மேதாத், மீதியான், இஷ்பாக், ஷூவா என்பவர்கள். யக்ஷானின் குமாரர் சேபா, தேதான் என்பவர்கள். இப்போ இந்த மீதியான் யார் தெரியுங்களா? படிச்சிங்களே, யாருன்னு புரியுதா? ஆபிரகாமின் மறுமனையாட்டியாகிய கேத்தூராளுடைய மகன். அப்படின்னா இப்போது இது யார்? இஸ்ரவேல் யார்? இஸ்ரவேலுக்கு பெரியப்பா ஆபிரகாமுடைய மகன் இல்லையா? ஆபிரகாமுடைய மகன் தான் ஈசாக்கு. அப்போ ஈசாக்குக்கு மீதியான் யார்? அண்ணன். அந்த நாட்டில் இப்படி அநேக கல்யாணம் பண்ணுவாங்க. ஆபிரகாம் நிறையா கல்யாணம் பண்ணியிருந்தார். அவரில் ஒருத்தர் ஒரு கல்யாணம் பண்ண பேர் தான் கேத்தூராள். இந்த கேத்தூராளுடைய மகன் தான் மீதியான். இவங்க சந்ததி தான் மீதியானியர். இப்போ புரியுதுங்களா? அப்போ இஸ்ரவேலை இன்றைக்கி ஏமாற்றி, வஞ்சித்து, கொடுமைப்படுத்தி, அவங்க விளைச்சல் எல்லாத்தையும் கெடுத்து, அவங்க ஆடு மாடுகளெல்லாம் ஓட்டிக்கிட்டு போய் அவங்கள ஓட்டாண்டியாக ஆக்கினது வேறு யாரும் இல்லை. யார்? மீதியானியர். இப்போ நம்ம ஊரில் கூட சிலவங்க பேர், அரசியல்வாதிங்க பேரெல்லாம் சொன்னால் அவங்க ஊர் பேரை சொல்லி என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்ம ஊரில் அப்படி ஒருத்தரை சொல்லலாமே. இப்போ திமுகவில் ஒருத்தர் இருந்தார், எடப்பாடியார், வீரபாண்டியார். அவங்க ஊரை வச்சு அவருக்கு ஒரு யார் அப்படின்னு ஒன்று செலுத்திட்டாங்க. அதே போல் தான் இப்போ இந்த மீதியானியர். இது யார் இல்லை, யார்? இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய தம்பி வம்சத்தில் அவங்கள சிறுமைப்படுத்தி கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் புத்திரர் விதைத்திருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடினால், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலாங்களாக்கி கொண்டார்கள். இப்போ இஸ்ரவேல் புத்திரர் இவங்க நல்லா இருக்க வேண்டியவங்க, இவங்க எங்கே போய் வாழ்கிறாங்களா? மலைகளில் உள்ள கெபிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களிலும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இப்போ நாம் என்ன சொல்கிறோம், நம்முடைய தேவன் பெரியவர்னு சொல்கிறோம். ஆனால் பெரியவராகி அவரை ஆராதித்து கொண்டு அவருடைய நாமம் தரிக்கப்பட்டதான நீங்களும் நானும், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனம் இருக்கும், அவருடைய நாமம் தரிக்கப்பட்டதாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி. தெரியாது உங்களுக்கு? யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இதை மனப்பாடம் பண்ணணும் நீங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். என்ன அதிகாரம்? பிள்ளை என்றதான அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். பிள்ளை என்றதான அந்த அதிகாரத்துக்குள்ள நம்ம பிள்ளைகளுக்குரிய அந்த அந்தஸ்தை இழந்துட்டோம். இன்றைக்கி நம்ம வேசி பிள்ளைகள் அல்ல, விபச்சார பிள்ளைகள் அல்ல. என் தகப்பன் பேர் யாருன்னு தெரியும் எனக்கு.
உங்கள் அப்பா பேர் என்ன? எங்கள் அப்பா பேர் இயேசு. தைரியமாக சொல்ல முடியுமா? இயேசு, இயேசுவின் பிள்ளைகள் நாம். பாட்டு பாடுறோம் இல்லைங்களா? இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இந்த பாட்டை பாடும் பொழுது நம்ம என்ன யோசனையில் பாடிக்கிட்டு இருக்கிறோம்னு தெரியல. சொல்லும் பொழுது என்ன சொல்லிடுறோம்? இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். அப்போ இந்த பாட்டு பாடுறதுல ஒரு அர்த்தம் இல்லாமல் பாடிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய நேரத்தில் நம்ம இப்படி தான் பாடிக்கிட்டே இருக்கிறோம். இயேசுவனுடைய பிள்ளைகள், அவர் அப்பான்னு கூப்பிடுகிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்பான்னு சொல்லி நம்மளால் ஜெபிக்க முடியுமா? தைரியமாக சொல்ல முடியுமா? பிரச்சனை நேரத்தில் அப்பான்னு சொல்லி அவரை கூப்பிடுறதுக்கு நமக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதிகாரத்தை வாங்கிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்? அப்படி அமைதலாக இருந்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த நாளில் அப்பா யாருன்றதை உணர்ந்து கொள்ளுங்க. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். என் நேரமும் தான், என் நேரமும், எந்த நேரம் நமக்கு கவலை இருந்தாலும் சரி, பலவீனங்கள் இருந்தாலும் சரி, போராட்டங்கள் இருந்தாலும் சரி, எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி, ஏளனங்கள் இருந்தாலும் சரி, என் நேரமும் ஹல்லேலூயா. நம்முடைய அப்பா யாரு? என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரி
பிரியரை இனிமேல் காண மாட்டோம். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இன்று காணும் எகிப்தியரை இனிமேலும் காண மாட்டோம். ஹல்லேலூயா. இன்று காணேன். ஹல்லேலூயா. எகிப்தியரை இனிமேலும் காண மாட்டோம். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, சாத்தானம் காலின் கீழே. நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே மகிழ்ந்திருப்போம். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் தலையாக்குவார், வீராக்கம் மேலாக்குவார். பாலாக்காமல் தலையாக்குவார், வீராக்காமல் மேலாக்குவார். குறையெல்லாம் நிறைவாக்குவார், குறைவெல்லாம் நிறைவாக்குவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் பாடிக்கிட்டே இருந்தோம் இல்லைங்களா? இப்போ நீங்களும் நானும் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
யார் நம்ம? இயேசுவின் பிள்ளைகள். சூனியம் செஞ்சிட்டான், மந்திரம் செஞ்சிட்டான், அவன் பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான், நமக்கு எதுவுமே அணுகாது. நீங்களும் நானும் கீழ்ப்படுகிற இஸ்ரவேலாக இருந்தால், தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டிருந்தால் மாத்திரம் போதாது, தேவனால் அழைக்கப்பட்டிருந்தால் மாத்திரம் போதாது, தேவனால் அபிஷேகம் பட்டிருந்தால் மாத்திரம் போதாது, இயேசுவின் நாமத்தில் ஜெபித்திருந்தால் மாத்திரம் போதாது, வேதம் வாசிக்கிட்டு இருந்தால் மாத்திரம் போதாது. நீங்களும் நானும் யார் என்பதை நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு ஸ்திரமாக அவரை வச்சுக்கணும். ஹல்லேலூயா. அவரை இன்னும் நான் அறியணும் ஆண்டவரை, இன்னும் நான் உங்களை கிட்டி சேரணும் ஆண்டவரை. இதுதான் நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரயாசமாக ஜெபமாக இருக்கணும். அவரை கிட்டி சேரணும். அவரை விட்டுட்டு தூரமாக இருக்கிறோம். உங்கள் தெய்வம் யார்? இயேசு. ஏன் இப்போ நீங்கள் பிடிக்கிறீங்க? எனக்கு இந்த தொல்லைங்க, எனக்கு இப்படி இருக்குதுங்க, எனக்கு கட்டி வந்துருச்சுங்க, டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க, டாக்டர் சொல்லிட்டாருங்க இன்னும் கொஞ்ச நாள் தாங்க செத்து போயிடுவேன்னு சொல்லிவிட்டாருங்க. அவர் சொல்லட்டும், அவர் படித்ததை வச்சு, அவர் அறிவை வச்சு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீடித்த நாட்களை நான் உனக்கு திருப்தி ஆக்க போகிறேன். நீ சாகாமல் மற்றவங்களுக்கு கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்ப. யோபை பாருங்கள். யோபு நமக்கு ஒரு முன் உதாரணம். எல்லாத்தையும் இழந்தான், எல்லாத்தையும் இழந்துட்டான். அவங்க மனைவியும் பக்கத்துலேருந்து சொல்கிறாங்க, நீ ஏன் இன்னும் ஏசுன்னு கேட்குற, தூசிச்சு செத்து போய்டு நீ அப்படின்றாங்க. அந்த அம்மா கூட அவ்வளோ அன்பு இல்லைங்களா? அந்த அம்மாவுக்கு பாசம் வந்துடுச்சு. ஆனால் அந்த நேரத்துலையும் யோபு என்ன சொல்கிறாரு? நீ பைத்தியக்காரின்னு சொல்லலை, பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறம்மா அப்படின்றாரு. அப்போ பிசாசை பார்த்தா, இப்போ எல்லாத்தையும் தொட்டுட்டோம், அடுத்ததாக அவருடைய சரீரத்தை தொடலான்னு சொல்லி சரீரத்தை தொடுறான். மிஞ்சி போனால் நமக்கு என்ன பயம் இருக்கும் அப்படின்னா, செத்து போயிடுவோன்ற பயம்தான் இருக்கும், மரண பயம்தான் இருக்கும் நமக்கு. கரெக்டாக கடைசி அங்கே வந்து நம்மளை தொடுவான். இப்போ என்ன சொல்கிற அப்படின்வான். நீங்களும் நான் என்ன சொல்ல போகிறோம்? ஐயோ நான் செத்து போய், நான் ஏதோ உயிரோடு இருக்கிறேன்னு தாங்க பேர், ஆனால் நான் எப்பயோ செத்து போயிட்டேங்க. என் வாழ்க்கையில் நடந்ததான காரியத்தை இதெல்லாம் பார்க்கும் பொழுது நான் எப்பயோ செத்து, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறேன்னு தாங்க பேர், ஆனால் நான் என்றைக்கோ செத்து போயிட்டேங்க. என் புருஷன் கைவிட்டுட்டு போனாருங்களா, அன்றைக்கே செத்து போயிட்டேங்க. என் பிள்ளை என்னை உதறி விட்டுட்டு போயிட்டானா அன்றைக்கே செத்து போயிட்டேங்க. நானும் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை மற்றவர்களுக்கு விவரிக்க போகிறேன். அதற்காக தான் தேவன் எனக்கு இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார். யார் என்ன கைவிட்டாலும் சரி, நான் பயப்பட போகிறதில்லை. என் சரீரத்தில் என்ன வியாதி வந்தாலும் சரி. இங்கே இருக்கிற ஒரு சிலர் நீங்கள் ஒரு மரண பயத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறீங்க. இதனால தான் இந்த நாளில் கர்த்தர் பேச சொல்கிறார். நீங்கள் ஒரு சிலர் எப்போ செத்து போடுவோமோ, எப்போ சாவுறோமோன்னு சொல்லி நீங்கள் அதை அப்படியே ஆவலாக பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. உங்கள் ஆவலை தீர்க்கும்படி கர்த்தர் சீக்கிரமாக மரணத்தை கொடுத்தாருன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருந்தால் நல்லா இருக்கமே. இந்த வயசான பாட்டிங்களெல்லாம் போய் கேட்டால், ஏன் பாட்டி நீ இவ்வளோ நாள் உயிரோட இருந்த சத்துற அப்படின்னா, ஏன்டா உனக்கு என்னடா நோக்காடு அப்படின்னு பாட்டி கேட்கும் இல்லைங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப தைரியமாக பேசும். ஆனால் இந்த சின்ன பசங்களுக்கு தான் ஒரு பயம், ஒரு இது வந்துடுது. சின்ன பசங்கன்னா ஆண்டவருக்குள்ளே நீங்களும் நானும் சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறோம். நமக்குள்ளார தான் அந்த பயம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த பயத்தை தூக்கி போடுங்க இப்போ இயேசுவின் நாமத்தினால. எனக்குள்ளே இருக்கிறதான பொல்லாத பயமே இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லுங்கள். அவன் நம்முடைய சொந்தக்காரன். பயத்தின் ஆவி நமக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த பயத்தின் ஆவியை பிசாசு விதைச்ச உடனேயே ஆண்டவர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியவே கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு என்றைக்கோ ஆப்ரேஷன் பண்ணி உங்கள் பயத்தின் ஆவியை எடுத்துட்டு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துட்டாரு.
ஆனால் நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கிட்டு இன்னுமே எனக்கு பயம் இருக்குது பயம் இருக்குது பயம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து நகைப்பார், சிரிப்பார். எவ்வளோ முட்டாள்தனமாக என் பிள்ளை இருக்குது பாரு, அறிவில்லாத ஒரு பிள்ளையாக இருக்குதே. இப்போ உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை சொல்கிறீங்க செய்யக்கூடாதுன்னு, அது மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஒரு தடவைக்கு 9 தடவை சொல்லிட்டேன், இனி அடுத்தது நான் உனக்கு அடி தான் கொடுப்பேன்னு பிள்ளைங்களை மிரட்டுறோம். அந்த மாதிரி ஆண்டவர் மிரட்டி இருந்தாருன்னா எவ்வளோ தழும்பெல்லாம் இருக்கும் நம்ம முதுகில். ஆண்டவருக்காக அடிப்பட்டேன், ஆண்டவருக்காக அடிப்பட்டேன். ஆண்டவருக்காக அடிப்படல, எனக்காக நான் செஞ்சதான எனக்குள்ளே இருக்கிறதான உணர்வையில் நான் என்ன பண்ணிட்டேன், அடிபட்டு இருக்கிறேன். இது வாஸ்தவம் தானே? உங்களுடைய இருதயத்துக்குள்ள தேவையில்லாத காயங்கள் இருக்கிறது, ஆற்ற முடியாதபடி புண்கள் இருக்கிறது, வேதனையோடு இருக்கிறது. இந்த வேதனைக்கெல்லாம் காரணம் உங்களுக்குள்ளே இருக்கிறதான மறைஞ்சிருக்கிறதான உங்களுடைய குடும்பத்தினுடைய சொத்து ஒன்று இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சொந்தக்காரன் ஒருத்தன் இருக்கிறான், உங்கள் வாய் ஒன்று இருக்குது, உங்களுடைய இருதயம் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அவன் வேலியில் போன உடக்கான தூக்கி எங்கேயோ போட்டா அப்படின்ற மாதிரி அது வேலியில் போய்கிட்டு இருக்குது. அதை பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க. ஐயோ பயமாக இருக்குதே, குழப்பமாக இருக்குது, ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்களே, என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இறுதி பயம், மரண பயம். என்ன ஆனாலும் சரி, நான் செத்தாலும் நான் இயேசுவுக்காக சாவேன். நான் செத்தனா, இப்போ செத்தனா ஆண்டவருடைய பாதத்தில் இருப்பேன். அந்த தைரியம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த பிசாசை பார்த்து நம்மளால் சவால் விட முடியும். நம்மளோட பேசிகிட்டு இருக்கிறதான அந்த வீடியோ கேசட்டு ஆடியோ கேசட்லாம் போட்டுக்கிட்டு நமக்குள்ளே அப்படியே அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் தெரியுங்களா, இந்த பெரிய ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் வச்சு செட் பண்ண மாதிரி. இப்போ சேலத்தில் கூட ஏதோ ஒரு தியேட்டர் ஒன்று வந்துக்குதான். அது என்ன தியேட்டர், என்ன தியேட்டருங்க இல்லைங்க சார், அந்த இதுக்கிட்ட ஃபேலன்ஸ் கிட்ட இருக்குது, ராக்ஸ். அந்த தியேட்டருக்கு நீங்கள் போய் பார்த்துடாதீங்க, அதுக்குன்னு அதில் அவ்வளோ எஃபெக்ட் இருக்குதான். இல்லைன்னா சும்மா பார்க்குறதுனா போய் பார்த்துட்டு வாங்க, அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க. அந்த தியேட்டரில் இருக்கிற அந்த ஸ்பீக்கரை விட அதெல்லாம் தோற்று போயிடும். நமக்குள்ளே அந்த எஃபெக்ட் இருக்குது பாருங்கள், ஸ்டீரியோ டைப்பாக அது அப்படியே மறுபடியும் வந்து ஒன்று சொன்னிச்சுன்னா திருப்பி 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 வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. எக்கோ ஸ்டீரியோ மாதிரி சொல்லுவாங்களா. ஒரு காரியத்தை சொல்லிட்டா இந்த அங்கங்கே இந்த பண்டிகையிலலாம் போட்டிருப்பாங்க, உங்களை 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 அப்படி அழைக்கிறேன் அப்படி இல்லையா. இந்த மாதிரி ஸ்டீரியோ எஃபெக்டில் உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்பீக்கர் பாக்ஸு உங்களோட இரவும் பகலும், நீங்கள் முழிச்சிருந்தாலும் தூங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு அது இயங்கிக் கொண்டே இருக்குதுங்க. அதை கேட்டுட்டு தான் இப்போ உங்கள் முகம் வந்து அப்படியே துக்க முகமாக இருக்கிறீங்க, பயந்து முகமாக இருக்கிறீங்க. பயத்தை போக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து வந்தார். உங்களுடைய பயத்தை எடுத்துவிட்டு உங்களுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் ஆண்டவர் விட்டுட்டாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்போ ஞானஸ்நான தொட்டிக்குள்ளே இறங்கி உங்களை ஒப்பு கொடுத்து மறிச்சிட்டேன்னு சொல்லி நீங்கள் மேலே உயிரோடு வரும்பொழுது உங்களுக்குள்ளே ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. அந்த கொஞ்ச நேரத்தில் ஆவிக்குரிய உலகத்தில் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதுதான் நம்ம வெளிப்படையாக சொல்கிறோம். தண்ணீரில் இறங்கி மறிச்சிட்டேன்னு சொன்னேன், வெளியே வந்துட்டேன், நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆனால் இங்கே எல்லாமே பழசாகவே இருக்குது. பார்க்குறாரு, என்ன இப்படி நான் இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் எப்பயும் பிடிங்கி போட்டுட்டேனே, தேவனுடைய சமூகத்திலிருந்து வர சத்தம் இல்லை என் பிள்ளைகிட்ட கேட்கணும், வசனம் இல்லை என் பிள்ளைக்குள்ளே அது வேலை செய்யணும். ஆனால் இப்போ இந்த பிள்ளைக்குள்ளே என்னமோ பழைய காரியங்களே தேஞ்சி போன ரெக்கார்டு மாதிரி பழசே சொல்லிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் மிகுந்த வேதனைப்படுறாரு. நீங்கள் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? உங்களுடைய தேவன் யார் என்பதை உங்களால் அறிக்கை செய்ய முடியுமா, சொல்ல முடியுமா? சும்மா வாய் திறந்து சொல்லிடலாம் இயேசு நல்லவர்னு. ஆனால் நல்லவராக இருக்கிறாரு உங்களுக்குள்ள? நல்லவராக இருந்தால் ஏன் உங்கள் வாழ்க்கை உள்ள தீமைகள் வந்துகிட்டே இருக்குது? நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சாபங்கீபம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சாபமாயிட்டார். சரி, அப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்குதா? இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்ததான பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்கிறாரு.
இயேசு என்ன பண்ணார்? செத்து போன இயேசுவை உயிரோடு எழுப்பிட்டார். இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கிறனா? நீங்கள் செத்து போயிட்டீங்களே, உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறாரா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? செத்து போன இயேசுவை உயிரோடு எழுப்பினவர் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வேற எங்கேயும் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறாரு. அவர் வல்லவராக இருக்கிறாரா உங்களுக்குள்ள? ஹல்லேலூயா. சொல்லும் பொழுது ஒரு சந்தேகத்தோடு சொல்லக்கூடாது, தைரியம். ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கிறவர் மரணத்தை ஜெயித்தவர், எனக்குள் இருக்கிறவர் உயிரோடு எழுந்தவர், எனக்குள் இருக்கிறவர் மரித்தும் இன்னும் உயிரோடவே இருக்கிறார். அப்போ நம்ம ஏன் துக்க வீட்டில் அந்த மாதிரி இருக்கணும்? சந்தோஷம் ஏன் நமக்குள்ளே இல்லை? உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும்னு எப்பயோ சொல்லிட்டாரு. சொல்லியுமே சந்தோஷத்தின் அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு இன்னும் நீங்களும் நானும் துக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மேலே கென்னத் ஹேகன் சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரர். அவர் ஆண்டவரோட முகமுகமாக பார்த்து ஜெபம் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாராம். அப்போ அவர் பேசிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு நடுவால் ஒரு குரங்கு அப்படி வந்து குதிச்சு இப்படி போதான். நல்லா டீப்பாக பேசினா திருப்பி மறுபடியும் பிடிமா வருதான். இந்த கென்னத் ஹேகனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னு உடனே அந்த குரங்கு கீழே விழுந்தா செத்து போயிடுச்சான். அப்போ இயேசுக்கிட்ட கேட்டாரான், என்ன இயேசப்பா, நீங்களும் நானும் எவ்வளோ டீப்பாக பேசிகிட்டு இருக்கிறோம், இந்த குரங்கு எவ்வளோ நேரமாக சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது, ஏன் நீங்கள் அதை ஒரு நொடியில் நீங்கள் அதை ஒரு விரலை வச்சு இப்படி நசுக்கியிருக்கலாம்ல? ஆண்டவர் சொன்னாரா, நீ இப்படி முட்டாளாக இருப்பேன்னு சொல்லியிருந்தா நான் உனக்கிட்ட ஒரு சாவியை கொடுத்துட்டு எனக்கிட்ட ஒரு சாவியை வச்சுருப்பேன். பூமியிலேருந்து நான் மேலே போகும்பொழுது என்ன சொன்னேன்? சகல அதிகாரத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன். அதிகாரத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு பயன்படுத்தாமல் இப்படி நீ முட்டாள்தனமாக இருக்கிறிய, இப்போ என்ன குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறிய? நீ இப்படிப்பட்ட மண்டா இருந்திருந்தா எனக்கு நான் முன்னாடி இன்னொரு டூப்ளிகேட் சாவி செஞ்சு போயிருப்பேன். பிசாசு அந்த குரங்கு வந்தவொடனே உடனே நான் அதை போட்டு இது பண்ணியிருப்பேன். பூமியில் எல்லா அதிகாரத்தையும் நான் அவனுக்கு கொடுத்துருக்கிறேனே, அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நீ ஏன் இப்படி அம்மாஞ்சி மாதிரி இருக்கிற? நமக்கு வேறு வார்த்தை தெரியல. அப்போது தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார், சர்வ அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்யும், அதாவது அவருடைய சித்தத்தின்படி. அது அவருடைய இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவர் உங்களுடைய நாமத்தின்படி எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லி பிரியம் இல்லாத, விருப்பம் இல்லாத, சித்தம் இல்லாத காரியத்தை கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்காது. அவருக்கு விருப்பமான, அவருக்கு சித்தமான, ஏற்ற நேரத்தில், ஏற்ற காரியத்தில், ஏற்ற வேளையில் அவரை நோக்கி நாம் கேட்கும் ஒவ்வொரு காரியத்தையும் நிச்சயமாகவே அவருடைய செவிகள் கவனித்திருக்கிறது, அவருடைய கரங்கள் ஆயத்தத்தோடு காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்போ யார் மேலே குறை அப்படின்னா நம்ம மேலே தான் குறை. இயேசு யாருன்றதை தெரிஞ்சுமே அறிந்தும் அறியாதலை போல இருக்கிறோம். கண் சொருகி போன குருடர்களாக இருக்கிறோம். அப்போது நம்ம தேவனை குறித்து ஒரு வெளிப்பாடு நம்முடைய கண்களிலே தேவை. ஒரு டிசைனிங் ஸ்பிரிட் நமக்கு தேவை. ஒரு காரியத்தை பார்க்கும்பொழுது இது இந்த பிசாசு இதுக்கு தான் வருது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு முன்கூட்டியே எச்சரிச்சிருவார். கடந்த நாட்களில் ஒரு தம்பி ஒரு சொப்பனம் பார்த்ததா ஒரு காரியத்தை சொன்னார். நம்ம சபையெல்லாம் இருக்கிறாங்களாம், எல்லாருமே இருக்கிறோம். அப்போது இவர் ஏதோ ஒரு வீட்டுக்கு போகிறாரு, யாரோ ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு போகிறாரு. போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா இந்த தம்பியை கூப்பிட்டு இவரை செட்யூஸ் பண்ணுது. இவரை மயக்கி அந்த அம்மாவோட பாவம் செய்யணும்னு கூப்பிடுது. இந்த தம்பி சொல்கிறான், நான் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்றான். இப்போ தான் நான் என் பையனோடு இருந்தேன், உன் கூடி இருக்கணும், நீ வான்னு கூப்பிடுது. இந்த தம்பி அதை இது பண்ணிவிட்டு சுதாரிச்சுக்கிட்டு வெளியே வராரு. வெளியே வந்தால் அங்கே நம்ம சபையில் இருக்கிற நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, அறிமுகமான நிறைய பேர்லாம் இருக்கிறாங்களாம். பாரு, இவங்கெல்லாம் என்னோட பாவம் பண்ணவங்கன்னு அந்த பிசாசு சொல்லுது, அந்த அம்மா சொல்லுது. இப்போ இவன் சொல்கிறான்,
எங்கள் சபையிலலாம் அப்படிப்பட்டவங்கலாம் ஆட்களெல்லாம் யாரும் இல்லை அப்படின்றான். உடனே அது ஒரு ஸ்கிரீனில் அடுத்த காரியத்தை காமிக்குது. திருவிருந்து எடுக்கிற அந்த பந்தியை காமிக்குது. அந்த பந்தியில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே என் கூட பாவம் செஞ்சவங்க தான் அப்படின்றது அந்த பிசாசு. அப்போ என்ன பண்ணுது, நம்மளை செட்யூஸ் பண்ணி மயக்கி நம்மளை பாவம் செய்ய வைக்கிறது. அதில் சபையில் அறிமுகமான ஒரு சிலர்லாம் அந்த தம்பி பார்க்குறாரு. கர்த்தர் ஏன் இதை காமிக்கிறாரு நமக்கு அப்படின்னா, நம்ம திருவிருந்துன்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம எடுத்துகிறோம், ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய ஒவ்வொரு காரியமும் ஆவி மண்டலத்தில் ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து என்ன பேசினாலும் சரி, யாரை குறித்து பேசினாலும் சரி, நீங்கள் பேசின காரியங்களை ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணுறார். நீங்கள் பேசுகிறது மாத்திரமல்ல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன யோசிக்கிறீங்களோ அத்தனையும் அவருடைய சமூகத்தில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. கடைசி நாட்டில் நம்மளோட நியாயம் திருக்கணும்னா அவருக்கு எளிதான ஒரு காரியம், ஒரு பெரிய ஸ்க்ரீன் வரும், டக்குன்னு என்னை கொண்டு வந்து காமிப்பார். நான் என்னென்னலாம் பண்ணேன், யாரை பற்றி பேசினேன், எதை பண்ணேன், எது பண்ணேன், எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் நான் பிசாசு சொல்லும், நீ எங்கே போக போகிற அப்படின்னு. நானே சொல்லுவேன், நான் இந்த நரகத்துக்கு தான் நான் வரணும்னு போயிடுவேன். நானே அங்கே போய் நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன். ஆண்டவரே நான் இப்படி ஜெபம் பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன். யாரும் சொல்லவே தேவையில்லை. எனக்கு முன்னாடி இருக்கிற ஸ்க்ரீனை என்னை சொல்லிடும், நீ போயிடு, அங்கே போயிடு அப்படின்னுடும். அப்போது நம்ம இப்படி ரொம்ப அனாவசியமாக தேவனுடைய நாணம் இல்லாமல் நீங்களும் நானும் இருந்துக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர் இப்போ நம்மளை பார்த்தாருன்னா எப்படி பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்க? அறிவில்லாதவர்களாய் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். நாணம் இல்லாத பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை பார்க்கிறார். இதுக்கு தான் தேவ நாணம், தெய்வீக நாணம் நமக்கு தேவை. தெய்வீக வெளிப்பாடு நமக்கு தேவை. இதற்காக தான் நம்ம ஜெபிக்கணும், இதற்காக தான் நம்ம வேதம் வாசிக்கணும். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். ஆனால் விரோதிகள் எங்கே இருக்காங்கன்னா, நம்முடைய குடும்பத்துக்குள்ளாரையே இருக்கிறாங்க, நம்முடைய சரீரத்துக்குள்ளாரையே, சபைக்குள்ளாரையே இருக்கிறாங்க. இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை எச்சரித்து கொண்டிருக்கிறார். இப்போ நமக்குள்ள இந்த விரோதிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி தெரியும் அப்படின்னா, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நம்மக்கிட்ட வந்து தங்காது. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், பெற்றுக்கொண்டு இருப்போம். ஆனால் பெற்றுக்கொண்டதான அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே, நம்ம வாழ்க்கைக்குள்ளே ரொம்ப நாளைக்கு இருக்காது. பிசாசு திருடிக்கிட்டு போயிடுவான். இன்றைக்கி ஜெபிக்காதவங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறதான நம்ம தான் தருத்தர நிலைமையில் இருக்கிறோம். ஏன்? தேவன் ஜெபம் பண்ணவொன்னே பதிலை கொடுக்குறாரு. பதில் வர நேரத்தில் நான் அந்த இடத்துல இருக்கிறது இல்லை. அந்த இடத்துல இருக்கிற பிசாசு என்ன பண்ணிடுறான், அந்த பதிலை பெற்றுக்கொள்கிறான். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போய்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். அவரால் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எந்த விதமான அதிசயமான காரியம் எதுவுமே இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆனால் அவர் செஞ்சதான ஏராளமான நன்மைகள் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இல்லாமல், நம்ம எல்லைகளுக்குள்ளாமல் இல்லாமல் விரோதிகளுடைய கைகளிலே, கரங்களிலே போய் சிக்கி கொண்டிருக்கிறது. அதை பாதுகாப்பதற்கு அவன் ஒரு பலவானை டியூட்டியில் போட்டிருக்கிறான். அவன் கையிலேருந்து அதை பறிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சாதாரணமான ஜெபம் பண்ண முடியாது. சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு பரிசுத்தத்தோடு அந்த ஜெபத்தை நாம் ஈடுபடும் பொழுது பலவானின் கையில் இருக்கிறதான நன்மைகளை, நமக்குரிய காரியங்களை நாம் பிடுங்கி எடுத்து கொண்டு வரலாம். இதுதான் கர்த்தர் நமக்கு நியமித்து வச்சிருக்கிறார். ஆகவே நாம் இந்த நாட்களில் தேவன் கொடுத்ததான ஆசீர்வாதம் எனக்கென்று கொடுத்திருக்கிறார். அதை எந்த சத்துருவும் திருட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிறதான சத்துருக்களை நாம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம், போராடி ஜெபிக்க போகிறோம். இந்த மீதியான் அப்படின்னா அதுக்கு என்ன ஒரிஜினல் அர்த்தம் அப்படின்னா, 2 குழுக்கள் இடையே நடைபெறுகிற சண்டை என்று சொல்லி அர்த்தம். ஸ்ட்ரைஃப், 2 குழுக்கள் இடையிலே நடக்கிற போராட்டம், அதான் மீதியான். இப்போ 2 குழுக்கள் யார்? நான் ஒன்று,
எனக்கு எதிராக இருக்கிற பிசாசுடைய சேனை ஒன்று. ரெண்டுக்கு நடுவில் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறவன் தான் இந்த மீதியான். எனக்கு சேர வேண்டியது அவன் கையில் இருக்குது. அவன் கையில் இருக்கிறத பிடுங்கணும்னு நானும் போய் நிற்கிறேன். ஆனால் வெறும் கை வீசின கைமா போய் நிற்கிறேன். அதனால் அவன் ஓட ஓட என்னை விரட்டுறான், ஓட ஓட நான் அடிக்கிறான். என் இருதயத்தில் தேவையில்லாத காயம், மூஞ்சி முகரையெல்லாம் கீறி விட்டுட்டான். 10 போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக ஆண்டவர் நம்மளை கூப்பிடல, அதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளலை. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறதான தேவன். அவர் காயத்தோடு வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. உங்களுடைய பழைய நாட்களில் நடந்ததால் அந்த தீமையான காரியங்களை நினைத்து நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு உங்களுடைய இருதயத்தில் காயத்தோடு இருக்கிறீங்க. இது தேவனுடைய சித்தம் அல்ல. உணர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எனக்குள் இருக்கிறதான என் குடும்பத்தின் வழியாய் வந்து என்னை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கிறதான எல்லா மீதியானியர்களும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவார்களாக. அந்த மீதியான் வெளியே அவனை ஜெயிக்கணும்னு சொன்னால் அந்த கிதியோன் என்ன பண்ணணும்? தகப்பன் வீட்டு பலிபீடத்தை அவர் சரி செய்ய வேண்டும். தகப்பன் வீட்டு பலிபீடம் தான் இந்த மீதியானியருக்கு ஒரு பலனை கொடுத்து கொண்டிருக்கிறது. நமக்குள்ளே இருக்கிற பலனை பிடுங்கி அவங்ககிட்ட கொடுத்துருக்குறான். இவன் விதைக்கிறாங்க, எல்லாத்தையும் அவன் அறுவடை பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். நல்ல அறுவடை வரும்னு எதிர்பார்க்குறாங்க, எல்லாம் அவன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். இவங்க வெளியில் தைரியமாக சுத்த முடியாதபடிக்கு இவங்க குகைகளிலும் மலைகளிலும் குன்றுகளிலும் போய் ஒதுங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பயந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்களும் நானும் கிடையாது. நமக்கு பயம் இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய தலை நிமிர்ந்து நடக்க செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தலை கவிழ்ந்து இருந்தது போதும். இதுவரை நம்ம தலை குனியோடு இருந்தது போதும், நிந்தையோடு இருந்தது போதும், அவமானத்தோடு இருந்தது போதும். கர்த்தர் நமக்கு ஒரு புது வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அது இந்த நாளில் கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, எனக்குள், என் குடும்பத்துக்குள், என் எல்லைகளுக்குள்ளாக இருக்கிற எல்லா மீதியானியர்களும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியே போவார்களாக. எங்களிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்ட எல்லா நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு திரும்பி வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் ஜெபிக்க சத்தமாக சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுக்குள்ளாக இருந்து கொண்டு ஆண்டவரே, எங்களுடைய கடுமையான பிரச்சனைகளினால் எங்களை தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிற எல்லா தீமையான வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லுங்க. கடுமையாய் தொடர்ந்து வருகிற எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கே ஒரு முடிவுக்கு வருவதாக. இனி அந்த தொல்லைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த பலவீனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த கொடூரங்கள் எங்களுடைய சந்ததியில் காணப்படக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் இன்றே முடிவு உண்டாக்கி அவைகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினாலே சிறைப்பிடிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. எங்களை சிறைப்பிடிக்கிறவர்கள் அவருடைய கரங்களிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை சிறையாக்கி அவர்களை நாங்கள் சிறையாக்க போகிறோம். கர்த்தர் நீர் இந்த நாட்களில் எங்களுக்கு இந்த உதவியை செய்யும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையை தொடர்ச்சியாக அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிற பிரச்சனைகள் நீங்கள் பொய்யர் இயேசுவின் நாமத்தில் கீழே விழுந்து அழிந்து போவீர்களாக. அவர் சொல்கிற எல்லா வார்த்தையும் பொய். அதை நம்பாதீங்க. கொலை வலிக்குது, லங்ஸ் வலிக்குது, எல்லாமே இது வலிக்குது அது வலிக்குதுன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? இதெல்லாம் அவன் சொல்கிற தீமையான சத்தம். அந்த சத்தங்கள் என் காதில் கேட்கக்கூடாது. இயேசு சொல்கிறாரு, நான் உன்னை சுகமாக்குகிறதான தேவன். ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. அவர் நம்மை சுகம் கொடுக்கிறதான தேவன். ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. சுகமாக்கும் பரிகாரியான தேவன், நானே உன்னை சுகமாக்கும் பரிகாரியான தேவன். உன்னை சுக
சுகமாக்கும் பரிகாரியான தெய்வம். நானே உன்னை சுகமாக்கும் பரிகாரியான தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதான பரிகாரியாகிய தேவனாக இருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே நம்மை சுகமாக்குகிறதான தேவனாக இருக்கிறார். இந்த வேளையில் சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுடைய தழும்புகளினாலே என்னை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்கள் பயத்தின் ஆவியை கொடுக்கல ஆண்டவரே, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியவே எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. இந்த பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படும்படியாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான மன அழுத்தமும் டிப்ரெஷனும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே என்னை விட்டு அகன்று போவதாக என்று சொல்லலாமா? எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மன அழுத்தங்களும் போராட்டங்களும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலே என்னை விட்டு அகன்று போகும்படியாக நான் கட்டளை கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் போராடுகிற அனைத்து விதமான போராட்டத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையை விட்டு வறண்டு போவதாக, போராட்டத்தின் வல்லமைகள் வறண்டு போகும்படியாக சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய எதிராளிகளின் எல்லா விதமான போராட்டத்தின் வல்லமைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக. எங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா விதமான போராட்டங்களும் கலவரங்களும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து செயலிழந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நீதியுடன் செயல்பட்டு எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு வருகிற அனைத்து உபத்திரவங்களும் இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு அகன்று போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய எதிராளிக்கு பயந்து எங்கும் மறைந்து போகவில்லை ஆண்டவரே. எதிராளி எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி போவானாக. எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு வருகிற அனைத்து உபத்திரவங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதாக. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலே புதிதாய் எழும்புகிற அனைத்து விதமான புயலும் இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாகும்படியாய் சொல்லி கட்டளை கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எழும்பி என்னுடைய வாழ்க்கையை சிதறடிக்கும் அனைத்து விதமான புயல்களும் கடலின் கொந்தளிப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே அமைதியும் முன்னேற்றமும் என்னுடைய பங்காய் மாறுவதாக. நாங்கள் எந்த விதத்திலும் எங்களுடைய நல்ல பங்கை தேவனிடத்திலிருந்து நாங்கள் இழந்து போவதில்லை ஆண்டவரே. சொத்துக்களை பலனை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய எல்லா பலவீனத்திலிருந்தும் நான் இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன். எங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக சத்துருவினால் போடப்பட்டிருக்கிற அனைத்து விதமான தீமையான வல்லமைகளிலிருந்து நான் வெளியேறுகிறேன் ஆண்டவரே. எனக்கு எதிராக இடைவிடாமல் போராடுகிற அனைத்து சதி திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக போராடுகிற அனைத்து விதமான கோலியாத்துகளும் பார்வோன்களும் ஏரோதின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய தாய் தகப்பன் வீட்டிலிருந்து எங்களுக்கு எதிராக போராடி வருகிற அனைத்து விதமான பலவான்களால் திருடப்பட்டுள்ள என்னுடைய வாழ்க்கையின் நன்மைகள் இயேசுவின் நாமத்திலே என்னிடம் திரும்பி வருவதாக. நான் சாகாமல் இருந்து என்னுடைய ஜீவனில் புது பலனை பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய குடும்பம், தொழில், சந்ததி அனைத்திலும் இயேசுவின் இரத்தத்தினாலே பாதுகாக்கப்படுவதாக. நான் நினைத்து அனைத்து விதமான முயற்சிகளிலும் வல்லமையான அபிஷேகத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உங்களுடைய வல்லமையினால் எங்களை இடை கட்டுவீராக. உங்களுடைய பலத்தினால் எங்களை இடை கட்டுவீராக. எங்களிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்டதான அனைத்து சமாதானமும் சந்தோஷமும் சுகமும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களிடத்திலே தேடி வருவதாக என்று சொல்லி எங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இம்மட்டுமா நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் மேன்மைகளுக்காக நன்றி. எங்களுக்குள்ளாய் மறைந்திருக்கிற எங்களுடைய குடும்பத்தின் வழியாய் வருகிற தலைமுறை வழியாய் வருகிற எங்களுடைய எல்லா விதமான தீமையின் நண்பர்களும் ஆண்டவரே கரங்களும் தீமையின் கால்களும் கைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்டதான எல்லா விதமான நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு திரும்பி வருவதாக. எங்களிடத்தில் திருடி செல்லப்பட்டதான அனைத்து சுகங்களும்
பல மடங்குகளாய் எங்களுடைய வாழ்க்கையில திரும்பி வரும்படியாய் நாங்கள் சொல்லி செபிக்கிறோம். அவமானம் திரும்பி போவதாக, நிந்தைகள் திரும்பி போவதாக. கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எங்களை தேடி வந்து சேரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. நாம் உன்னதமானவருடைய மறைவில, சர்வ வல்லவருடைய நிழலில நாம் தங்கி இருக்கிறோம். நமக்கு எதிராக எந்த தீமையின் வல்லமைகளும் நமக்கு எதிராக செயல்பட முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, நம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேட்டகமாவென் நம்பிக்கையும் அவரே. சத்தியம் பரிசையும் கேட்டகமாவென் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கோ, பகலில் பறக்கும் அன்புக்கோ, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, நம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் என் பக்கம் இருந்தாலும், அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. என் தேவனின் தாபரமே, அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. என் தேவனின் தாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, நம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் கூடாரத்தையே அருகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தையே அருகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, நம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, நம் சிறகுகளால் மூடுவார். அவர்
அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து பல சத்தத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேர்க்கையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேர்க்கையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேர்க்கைக்கு அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேர்க்கைக்கு அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமான தேவனே, மகிமையின் பிதாவே, பரிசுத்தாவியானவரே, திரியேக தேவனுடைய நாமத்தில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை யாவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் மேன்மைகளையும் கர்த்தர் காண கிருபை செய்யுங்க. அப்படி வாழ்க்கையிலிருந்து சத்துருவினால் திருடி செல்லப்பட்ட எல்லா நன்மையான காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திரும்ப கிடைக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். சொத்துக்களையும் சுகங்களையும் பணங்களையும் செல்வத்தையும் இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. பிசாசுக்கு சொந்தமான அவமானங்கள், நிந்தைகள், பரியாசங்கள் இவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே திரும்பி போவதாக. எதிராளிகளின் வசமே திரும்பி போவதாக. நீர் எங்களுக்காக நியமித்திருக்கிற எல்லா நல்ல நன்மைகளையும் இயேசுவின் நாமத்திலே இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்கப் போகிற நம்முடைய பிள்ளைகள் யாவருக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மறைந்திருக்கிற தீமையான காரியங்கள் எவை என்று கர்த்தர் காண்பித்து அவைகளிலிருந்து வெளியேற கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.